सदा मां च रक्षतु पुण्यकर्मणा कीर्तिमर्जय जीवनं तव भवतु सार्थकम् जन्मदिनमिदम् अयि प्रिय सखे शन्तनोतु ते सर्वदा मुदम्. Happy birthday, Rajiji. Thank you so much, sir. Thank you, ji. After a long time, I'm celebrating birthday with you all, because the reason is why tomorrow is my daughter-in-law's birthday. Normally, we used to celebrate tomorrow only. So long time, sir. And thanks to everybody and to you. I'm especially, this is my special birthday, really. Jai Shri Krishna. And every year, let's hope you have this wonderful birthday along with us. So God bless all of us. Sir. I'm really touched. Thank you so much, sir. Jai Shri Krishna. Jai Shri Krishna. Vasavi ji's Aarti, yeah? Yes, and Balaji ji will chant the Prarthana Shloka, sir. Today, this week, we will chant chapter 4 Shloka. Lovely ji. வள்ளிக்கணவன் பேரை வழிபோக்கன் சொன்னாலும் வள்ளிக்கணவன் பேரை வழிபோக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியே ஊனும் உருகுதடி கிளியே உள்ளம் குழையுதடி கிளியே ஊனும் உருகுதடி. மாலை வடி வேலவர்க்கு வரிசையாய் நான் எழுதும் மாலை வடி வேலவர்க்கு வரிசையாய் நான் எழுதும் மூளைக்கிரு காச்சுதே கிளியே உள்ளமும் கிரு காச்சுதே கிளியே உள்ளமும் கிரு காச்சுதே. கட்டுக்கொடி படர்ந்த கருவூரின் காட்டுக்குள்ள கட்டுக்கொடி படர்ந்த கருவூரின் காட்டுக்குள்ள விட்டு பிரிந்தானடி கிளியே விலனெனும் பேரோனடி கிளியே விலனெனும் பேரோனடி கூடிக்குழாவி மெத்த. பியூட்டிஃபுல் ஜி. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த மாதிரி ஆர்த்தி. வண்டர்ஃபுல். ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ வாசவி ஜி. பியூட்டிஃபுல். Thank you very much, Apathy. Thank you. தேங்க்யூ ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. திருப்புகள் சூப்பரா இருக்கு. சூப்பர். தேங்க்யூ ஜி. பாலாஜி ஜி சொல்லலாம். Yes, sir. Jai Shri Krishna, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. कर्मण्य कर्म यः पश्येत् अकर्मणि च कर्म यः स बुद्धिमान् मनुष्येषु स युक्तः कृष्णकर्मकृत् ब्रह्मार्पणं ब्रह्मविर् ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतं ब्रह्मैव तेन गन्धव्यं ब्रह्मकर्म समाधिना. பியூட்டிஃபுல். Thank you. வண்டர்ஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லாரும் மியூட் பண்ணிடுங்கோ. அன்லஸ் யூ நீட் சம்திங் டு ஏதாவது சொல்றதுக்கு இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா எல்லாரும் மியூட் பண்ணிட்டேன்னா எங்களுக்கு அந்த யார் அடுத்தாப்புல வரணுங்கிறது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா யார் அன்மியூட்ல இருக்காளோ அவ பேர் மேல வந்துடும். அன்மியூட்ல இருக்கிறவாளுக்கு சான்ஸ் கிடைக்காது சொல்றதுக்கு.
அதனால எல்லாருமே மியூட் பண்ணிட்டேன்னா வரிசையா எல்லா பேரும் வரும். ஸோ நாங்களும் வரிசையா எல்லாரையும் கூப்பிட முடியும். ஸோ இது ஒரு ரிக்வெஸ்ட், பார்த்துக்கோங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. 10வது அத்தியாயத்தில் இருக்கும். பிரார்த்தனை சொல்லலாம். தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகந்தை येन मामुपयान्ति ते अहमात्मा गुणाकेश सर्वभूताश्रयस्थितः अहमादिश्च मध्यं च भूतानामन्त एव च. 30 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு இந்த 22லேருந்து 30 ஸ்லோகங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு இன்னியோட ஸ்லோகங்கள் 31, 32, 33 ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். அதை பார்க்கலாம். जय श्री कृष्ण सर. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. वेदानां सामवेदोऽस्मि देवानामस्मि वासवः इन्द्रियाणां मनश्चास्मि भूतानामस्मि चेतनाम् रुद्राणां शङ्करश्चास्मि वित्तेषो यक्षरक्षसां वसूनां पावकश्चास्मि मेरुशिखरिणामहम् पुरोधसाञ्च मुख्यं मां विद्धि पार्थ बृहस्पतिं सेनानीनामहं स्कन्दस् सरसामस्मि सागरः महर्षीणां भृगुरहं गिरामस्म्येकमक्षरम् यज्ञानां जपयज्ञोऽस्मि स्थावराणां हिमालयः अश्वत्थः सर्ववृक्षाणां देवर्षीणां च नारदः गन्धर्वाणां चित्ररथः सिद्धानां कपिलो मुनिः उच्चैश्रवसमश्वानां विद्धि माममृतोद्भवम् ऐरावतं गजेन्द्राणां नराणां च नराधिपम् आयुधानामहं वज्रं धेनूनामस्मि कामधुक् प्रजनश्चास्मि कन्दर्पः सर्पाणामस्मि वासुकिः अनन्तश्चास्मि नागानां वरुणो यादसामहम् पितॄणामर्यमा चास्मि यमः संयमतामहम् प्रह्लादश्चास्मि दैत्यानां कालः कलयतामहम् मृगाणां च मृगेन्द्रोऽहं वैनतेयश्च पक्षिणाम्. பியூட்டிஃபுல்மா, ரொம்ப நல்லா சொன்னாள். ஸோ பகவான் வந்து தன்னோட விபூதிகள் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். அடுத்ததா இன்னும் 31வது ஸ்லோகத்துக்கு போலாம். பவன பவதாமஸ்மி ராமஷஸ்திர भृतामहं झषाणां मकरश्चास्मि स्रोत सामस्मि जाह्नवी. பவனஹ காற்று, பவதாம் தூய்மையாக்குவதில், அஸ்மி நான், ராமஹ ராமர், ஷஸ்திர பிருதாம் சஸ்திரம் கையாள்பவரில், அகம் நான்,
ஜஷாணாம் நீர் உயிரினங்களில் மகரம் முதலை போனது, முதலைங்கிறது இல்லை. ச மற்றும் அஸ்மி நான். ஸ்ரோதசாம் நதிகளில் அஸ்மி நான். ஜாஹ்னவி கங்கை. பகவான் என்ன சொல்றதுன்னா, தூய்மையாக்குவதில் நான் காற்று, சஸ்திரம் கையாள்பவரில் நான் ராமர், நீர் உயிரினங்களில் நான் முதலை, நதிகளில் நான் ஜாஹ்னவி கங்கை. ஓஷனா பார்க்கலாம். பவன பவதாமஸ்மி. பவன மூணுமே குறில் எழுத்துகள், தனித்தனியா சொல்லணும். பவன பவதாமஸ்மி. பவதா நெடில் எழுத்து, மஸ்மி குறில் எழுத்துகள், ராகாத் கொடுத்து. ராமஷஸ்திர. ராமஷ் இஷ்து, ஷஸ்திர இஸ்திர இத்திர மூணு இருக்கு. ஷஸ்திர ஹிருதாமஹம். ஹிருதா பிருதா இல்ல, பிருதா இல்ல, பிருதாமஹம். ராமஷஸ்திர பிருதாமஹம். ஜஷாணாம் அது ஜ, அது ஜல ஜலத்தோட ஜல ஹ கலந்தேன்னா ஜ ஆயிடும். ஜஷா 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 இல்ல. ஜஷாணாம் மகரஷ்சாஸ்மி. மகர மூணுமே குறில் எழுத்துகள். ரஷ்சாஸ்மி ரமிலாக சாமிலராக. மகரஷ்சாஸ்மி ஸ்ரோத் மிஸ்ரோதம ஸ்ரோதசா மஸ்மி ஜாஹ்னவி. மிஸ்ரோ மீமிலாக கொடுத்து மிஸ்ரோத. ஸ்ரோத இஸ்ஸன் ரோ இருக்கனால ஸ்ரோத சாமஸ்மி. சாமஸ்மி சாம் நெடில் எழுத்து. மஸ்மி மீதாக கொடுத்து மஸ்மி ஜாஹ்னவி. ஜா ஹ ந வரதுனால ஜா மேல ராகாத் கொடுத்து ஜாஹ்னவி. ரமாஜி. हरे कृष्ण। पवन पवदामस्मि राम शास्त्रभृदामहम् जशानां मगरश्चास्मि स्रोदसामस्मि जाह्नवी. வெரி பியூட்டிஃபுல்மா. ஜஷானாம் இந்த ஜ சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். மகரஷ்சாஸ்மி நீமில் ஆகாத் இருக்கு. மகரஷ்சாஸ்மிஸ்ரோ மிஸ்ரோ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸோ இந்த ஸ்லோகத்துல பார்த்தாங்கன்னா தூய்மையானவர்கள் பத்தி சொல்றார். தூய்மையா இருக்கிறது. முதல்ல சொல்ற காற்று. காற்று தான் என்னோட விபூதி. காற்று மாதிரி தூய்மையாக்குறது ஒன்றுமே இல்லை. இப்போ நிறையா நீங்க எந்த மாதிரியான யோகா கிளாஸ்க்கு போனாலும் சரி, முதல்ல என்ன சொல்றேன்னா மூச்சு தான் ரொம்ப முக்கியம். காற்று எப்படி எடுக்கிறோமோ, காற்று எப்படி வெளியில எடுக்கிறோமோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. பிராணாயாமம் சொல்றேன். ஸோ அந்த காற்று நமக்குள்ள போச்சுனாலே நம்மளை தூய்மையாக்கிடுறது. காற்றோட வேலையே நமக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம தேகத்துக்கு பார்த்தோம்னா, காற்றோட மெயின் வேலையே உள்ள தூய்மையாக்குறது தான் அதோட வேலை. மூச்சு உள்ள எடுக்கிறது இந்த ஆக்சிஜன்லாம் உள்ள வர்றதுனால உள்ளேந்து நமக்குள்ள இருக்கிற இந்த அசுத்தமான கார்பன் டை ஆக்சைடை வெளியில எடுத்துருது. இதான் வேலை காற்றுக்கு. ஸோ தூய்மையாக்குறதுல காற்றை விட வேற எதுவுமே நல்லது, வேற எதுவுமே சிரேஷ்டமானது இல்லை. நிறைய உதாரணங்கள் இருக்கு காற்று எப்படி தூய்மையாக்குறதுங்கிறதுல. ஆனா நம்ம உடம்ப பார்த்தோம்னா, நம்மளை பார்த்தோம்னாலே நமக்கு புரியும் காற்றுங்கிறது தூய்மையாக்குறதுல எவ்வளோ ஒரு சிரேஷ்டமானதுங்கிறது.
வீட்டுக்குள்ள கதவை பூட்டி வச்சிருந்தாலும் முதல்ல வந்தோடனே கதவுல அந்த விண்டோஸ்லாம் திறக்கிறோம். ஏன்னா இந்த காற்று வெளியிலேருந்து உள்ள வரட்டும், சுத்தமாயிடும். எல்லா இடத்துலையுமே இந்த காற்று சுத்தப்படுத்துறது ரொம்ப நம்ம சாதாரணமா பார்க்கறது தான். அதனால பகவான் சொல்றார், தூய்மையாக்குவதில் நான் காற்று. அடுத்ததாக சஸ்திரங்களை கையாள்பவர்களில் நான் ராமர், கோதண்டபாணி. சஸ்திரங்கள் கையாளுறதுல ராமர் தான் எல்லாத்தோடையும் பிரமுக்கியமானவர். ஏன்னா எல்லாம் நிறைய பேருக்கு இந்த சஸ்திரத்தாளர் தெரியறதே தவிர, சஸ்திரத்தை கடைசியா ஒண்ணுமே வேற ஒண்ணுமே செல்லலையா அப்பதான் சஸ்திரத்தை எடுக்கிறது. பேச்சுவார்த்தை, அப்புறம் தனக்குள்ள மனச சுத்திக்கிறது, இதெல்லாம் ட்ரை பண்ணின அப்புறமா ஒண்ணுமே ஒர்க் ஆலியா அப்பதான் சஸ்திரத்தை எடுக்கிறோம். அது ராமர். இல்ல நீங்க சொல்ல துரோணாச்சாரியா எல்லாருக்குமே சஸ்திரம் சொல்லி கொடுக்கறதே துரோணாச்சாரியா. அவர் தானே எல்லாத்தோடையும் சஸ்திரத்தை நல்லா இது கையாளுறா. அவர் அர்ஜுனன் எவ்வளோ மேலானவன், அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு ராமர் சொல்றன்னா, ராமர் இந்த சஸ்திரத்தை கையாளுவதில் நிபுணரா இருந்தாலும் கடைசியா ஒண்ணுமே ஒர்க் பண்ணலையா, ராட்சசத்தை கொல்றதுக்கு கூட பகவான் ராமர் முதல்ல அவளுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கிறார், கிளம்பிடுங்கோ அப்படின்னு. அப்பவும் கேட்கலையா, அப்பதான் அவர் கையாளுவார் அஸ்திரத்தை. சோ அதனால பகவான் சஸ்திரம் கையாளுபவர்களில் நான் ராமர் அப்படிங்கிறார். போன ஸ்லோகத்துல மிருகங்களில் நான் சிம்மம் அப்படின்னார். சிம்மம்னா அவ்வளவு ஒரு கர்ஜனையோட ஜெய்ஜாண்டிக்கா மெஜஸ்டிக்கா ராஜா மாதிரி, காட்டின் ராஜாவே சிம்மம் தான். ஸோ மிருகங்களில் நான் சிம்மம் அப்படின்னார். அதே மாதிரி நீர்ல இருக்கிற மிருகங்களில் நான் மக்கரம் அப்படிங்கிறார். மக்கரம்ங்கிறது சில பேர் முதலை அப்படிங்கிறார். ஆனா மக்கரம்னு தனியா இருக்கு நம்மள புராணத்துல. மக்கரம்னா ஒரு மீனும் முதலையும் சேர்ந்ததுதான் மக்கரம். மக்கர குண்டலம் அப்படின்பா, காதல மாட்டின்னு இருப்பா. எல்லா தேவர்களையும் பார்த்தேன்னா சிவன், விஷ்ணு, சூரியன், சண்டி எல்லாரையும் பார்த்தேன்னா இந்த மக்கர குண்டலம் அப்படின்னு பார்த்தேன்னா அது ஒரு மீன் மாதிரி இருக்கும். ஆனா முதலை மாதிரி ஒரு வாய் வச்சுட்டு இருக்கும். நர்மதா தேவியோட வாகனமே இந்த மக்கரம் தான். வருண பகவான், கடலின் பகவான், கடலின் தேவர், அவருக்கும் மக்கரம் தான் வாகனம். மக்கரம் ஒரு கோயில்களுக்கு காப்பாத்துறதுக்கு காவலாளர்களா எல்லா இடத்துலயும் வச்சிருக்கா. நிறைய புத்தர்கள் புத்திஸ்ட் கோயில்ல பார்த்தேன்னா இந்த மக்கரம் இந்த வாசல்ல வச்சிருப்பா. துவாரபாலகனா. ஹனுமானோட ஒரு மகன் இருந்தான், அவன் பேரும் மகரத்வஜா. ஹனுமான் சமுத்திரத்துல ஒரு கதை என்ன, லங்கையை எதிர்ச்சப்புறம் அவருக்கு ஒரே இந்த உஷ்ணத்தை எடுக்கிறதுக்காக சமுத்திரத்துல குளிக்க போயிருந்தார். அங்கேருந்து அவர் உடம்புலேருந்து ஒரு சொட்டு வேர்வை விழுந்தது. அது அந்த மக்கரம் வாயில போயிட்டு அந்த மக்கரம் மக்கரத்துக்கு ஒரு பிள்ளை, ஆண் பிள்ளை பிறந்தது. அது பேர் மக்கரத்வஜா அவர் பேரு. ஸோ அந்த மாதிரி மக்கரம்ங்கிறது
ஒரு மித்திக்கல் கிரீச்சர், ஒரு முதலையும் ஒரு மீனும் சேர்ந்தது மாதிரி, முதலையும் ஒரு வேல் மாதிரி ஒரு பெரிய மீனும் சேர்த்து வச்சிருந்தெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மகரம். ஸோ பகவான் சொல்றார், அந்த மாதிரி நீர் உலகத்தில் இருக்கிற உயிரினங்களில் நான் மகரம் அப்படிங்கிறார். நதிகளில் நான் ஜாஹ்னவி அப்படிங்கிறார். ஜாஹ்னவி வந்து கங்கையோட ஒரு பேரு. ஜஹ்முன்னு ஒரு முனிவர் இருந்தார். கங்கை வந்து இந்த பூலோகத்துல வந்த அப்புறம் குதிச்சுன்னு விளையாடின்னு இருக்கிறச்ச இந்த ஜஹ்னுங்கிற முனிவர் அங்க தபஸ் பண்ணியிருந்தார். தபஸ் பண்ணிட்டு இருக்கிறச்ச அந்த கங்கையோட உற்சாகத்துல அதுல இருக்கிற அந்த விளையாட்டு சத்தத்துல அவரோட தபஸ் கலைஞ்சு போயிடுறது. கலைஞ்சு போறதுனால அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. கோபம் வந்ததுனால அவர் முழு கங்கையும் தன்னோட கையால் எடுத்துட்டு தனக்குள்ள வயிற்றில் ருப்பி விட்டுறார். கங்கை அப்படியே வற்றி போயிடுறது. ஸோ அதுக்கப்புறம் பகவான்லாம் தேர்ந்து தேவர்கள்லாம் ஜானு முனிட்ட வந்து கெஞ்சி கேட்டதுனால அவர் திருப்பி அந்த கங்கையை தன் காதால வெளியில எடுக்கிறார். அதனால கங்கைக்கு பிறந்த ஜானு முனிக்கு பிறந்தவர் அப்படின்னு அவர் கங்கைக்கு ஜானவின்னு ஒரு பேரு. கங்கைங்கிறது ஒரு ஹையர் இடத்துலேருந்து லோவர் இடத்துக்கு எல்லா நதிகளுமே, கங்கை வந்து மேலாப்புல இன்னுமே தேவலோகத்திலேருந்து வர்றதுனால, மேலேருந்து கீழே வர்றதுனால நாலேஜ்னாலும் ஞானம் மாதிரியும் வச்சுக்கலாம். ஞானம் எப்படி மேலேருந்து கீழே வருதோ அந்த மாதிரி இந்த ஜாஹ்னவி கங்கை மேலேருந்து கீழே வந்து அதோட காரியம் என்ன, தூயமாக்குறது. ஸோ இந்த முழு ஸ்லோகமே பார்த்தீங்கன்னா தூயமாக்குறது பத்தி தான். காற்று எப்படி தூய்மையாக்குறதோ, ராமர் எப்படி மனசு தூய்மையுடன் சஸ்திரங்களை கையாளுறாரோ, எப்படி கங்கை எல்லாருக்குமே ஒரு தூய்மை கொண்டு வருதோ, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் என்னை பார்க்கலாம், தூய்மைங்கிற ஒரு வார்த்தை வந்தாலே என்னை பார்க்கலாம் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். 32வது ஸ்லோகம். சர்காணாமாதிரந்தஷ்ச மத்யை சைவாஹமர்ஜுன அத்யாத்ம வித்யா வித்யானாம் வாத பிரவததாமஹம். சர்காணாம் படைப்புகளில் ஆதி ஆரம்பம், அந்த முடிவு, ச மற்றும் மத்தியம் நடுவு, ச மற்றும் ஏவா மற்றும் அகம் நான், அர்ஜுன் சொல்ற. அத்தியாத்ம வித்யா ஆன்மீக வித்யா, வித்யானாம் வித்யைகளில், வாதம், பிரவததாம விவாதங்களில், அகம் நான் அப்படிங்கிற பகவான். படைப்புகளில் ஆரம்பம் நடுவு மற்றும் முடிவும் நான் தான். வித்யைகளில் ஆன்மீக வித்யா நான் மற்றும் விவாதங்களில் வாதம் நான் அப்படிங்கிற ஒரு க்ஷணமா பார்க்கலாம். சர்காணாமாதிரந்தஷ்ச, சர்கார பார் கொடுத்து காணாமா எல்லாமே நெடுவெழுத்துகள். சர்காணாமாதிரந்த, மாதிரந்தரம் ராகாத் கொடுத்து, தமிழ் ராகாத் கொடுத்து, மாதிரந்தஷ்ச மத்யை சைவா, மத்யை தமிழ் ராகாத் கொடுத்து, மத்யை சைவா ஹமர்ஜுன, ஹ தொண்டையிலேருந்து வரணும், சைவா ஹமர்ஜுன அத்தியாத்ம வித்யா வித்யானாம், அத்தியாகாத் தியாது தியா இல்ல, அத்தியாத்ம யாமிராகாத், ம வித்யா வீமிராகாத், அத்தியாத்ம வித்யா
வித்யா வித்யா 2 வாட்டி வரும். வித்யா வித்யானாம் வாத பிரவததா. வாத வா நடுவில் எழுத்து தப் பிரவத எல்லாமே குரில் எழுத்துக்கள், தனித்தனியா சொல்லணும். பிரவத தாமகம். தா நடுவில் எழுத்து தாமகம். Umaji. Jai Shri Krishna, sir. Yes, Krishna. सर्गाणामादिरन्तश्च मध्यं चैवापनर्जुन अध्यात्मविद्या विद्यानां वादप्रवदतामहम्. Jai Shri Krishna, sir. Wonderful. Good. So 20வது ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா பகவான் சொல்றார், எல்லா உயிரினங்களில் ஆதியும் நடுவும் அந்தமும் நான் அப்படிங்கிறார். இங்க வந்து எல்லா கிரியேஷன்ஸ்க்குமே நான் தான் அப்படிங்கிறார். எதெல்லாம் எதெல்லாம் படைப்புகள் இருக்கோ இந்த பிரபஞ்சத்துல, இந்த பஞ்சபூதங்கள் இருக்கட்டும், காற்று, அக்னி, நீர், பூலோகம், எல்லாமே சர்க அப்படிங்கிற இந்த சர்க எல்லா படைப்புகள் நான் தான். ஆதி கிரியேட் பண்ணதும் நான் தான். மத்திய அதை தாங்குபவனும் நான் தான். அந்த அதை அழிப்பதும் நான் தான். ஸோ கிரியேட் பண்றதும் சரி, ஆரம்பிக்கிறதும் சரி, அதை தாங்கிட்டு இருக்கிறதும் சரி, அதை அழிப்பதிலும் சரி, எல்லாமே என்னோட விபூதிகள் தான். எந்த ஒரு விஷயம் பார்த்தாலும், எதெல்லாம் படைப்புகளா இருக்கோ இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல எதெல்லாம் நீங்கள் பார்க்கிறீங்களோ படைப்பா இருக்கோ, அந்த படைப்புகளோடு அதை பண்ணவன் நான் தான். அதை காற்று அதை தாங்குபவன் நான் தான். அதை அழிப்பதும் நான் தான் அப்படிங்கிற. அடுத்ததா வித்யா. நமக்கு வந்து வித்யானா படிப்பு, புஸ்தகத்தை படிக்கிறோம், படிச்சு நம்ம வேலைக்காக படிக்கிறோம், இல்லைன்னா ஒரு நமக்கு ஆனந்தம் வரத்துக்காக நமக்கு இந்த கலைகள்லாம் கத்துக்கிறோம். இதெல்லாம் அபரா வித்யா, அபரா பிரகிருதி மாதிரி அபரா வித்யா. இதெல்லாம் ஒரு படி கீழே இருக்கிறது தான். அத்தியாத்ம வித்யா வித்யானாம், எது நமக்கு மோட்சத்துக்கு கொடுக்குமோ அது அத்தியாத்ம வித்யா. பாக்கி எல்லா வித்யைகளும் இம்பர்ஃபெக்ட், முழுதானது இல்லை. ஏன்னா அதை முழுசா கத்துக்கவே முடியாது. இதை கத்துனப்புறம் அதுக்கு வேலை வேற ஏதாவது கத்துக்கிறதுக்கு இருக்கும். அதனால இந்த பாக்கி எல்லா வித்யைகளும் இம்பர்ஃபெக்ட். ஆனா அத்தியாத்ம வித்யா பர்ஃபெக்ட். இதை புரிஞ்சுட்டுனா இதுக்கு மேல ஒன்றும் புரியறதுக்கு இல்லை. இதை அறிஞ்ச பின் வேற எதையும் அறியறதுக்கு இல்லை. ஸோ அதனால அத்தியாத்ம வித்யா அது என்னோட விபூதி அப்படிங்கிறது. இப்ப நம்மளோட புராணங்கள்ல 18 டைப் ஆஃப் வித்யாஸ் வச்சிருக்கா. அதுல இந்த 14ங்கிறது வேதங்கள் வருது. அங்கார்னே வேதாச்சத்வரோ மீமாம்சா நியாய விஸ்தரஹ தர்மசாஸ்திரம் புராணஞ்ச வித்யா ஏதாஷ் சதுர்தஷ. 14 வித்யைகள் இருக்கு. அதுல 4 வேதங்கள். அந்த வேதங்களுக்கு 4 சத அங்கங்கள். ஹிக்ஷா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோமோ அது, வியாக்கரணம் கிராமர், நிருக்தம் அதை எப்படி எட்டிமாலஜி அப்படின்பா, அதாவது எப்படி அந்த வார்த்தைகள் வந்து சேர்ந்து கலந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நிருக்தம். சந்தம், அதாவது எந்த மாதிரி ஒரு மீட்டர்ல சொல்றோம், எந்த லயத்துல சொல்றோம். அப்புறம் ஜோதிஷம். ஜோதிஷம்ங்கிறது இந்த நட்சத்திரங்களை வச்சுட்டு அதை பத்தி அதுகள் எப்படி மூவ் ஆகுதோ அதை வச்சுட்டு நமக்கு கணிச்சுட்டு சொல்றது. அண்ட் கல்பம் அப்படின்னா எப்படி இந்த நேரம் எப்படி போயிட்டு இருக்கோ அதை பத்தி கத்துக்கிறது கல்பம்.
ஸோ இந்த 4 வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம், அதுக்கு இந்த 6 சத அங்கங்கள், ஹிக்ஷா, வியாக்கரணம், நிருக்தம், சந்தம், ஜோதிஷம், கல்பம். அதை தவிர 4 வித்தியைகள் இருக்கு. மீமாம்ச, வேதங்களை பத்தி சிஸ்டமேட்டிக்கா படிக்கிறது. நியாய, லாஜிக், தர்மசாஸ்திரம், தர்மங்கள் பத்தியான சாஸ்திரங்கள், அண்ட் புராணங்கள். இதெல்லாம் சேர்ந்தா 14 வித்தியைகள் இருக்கு. அதை தவிர 4 வித்தியைகள், இந்த 14 விஷ்ணு புராணத்துல வருது. இந்த 4 வித்தியைகளும் விஷ்ணு புராணத்துல வருது. ஆயுர்வேதோ தனுர்வேதோ கந்தர்வச்சைவ தேத்ரய அர்த்தசாஸ்திரம் சதுர்த்தாம் து வித்யா ஹ்யாஷ்டாத சைவ. அதாவது 18 விஷயங்கள் இருக்கு. இந்த 14 முதல்ல சொன்னோமா, அதை தவிர 4 ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், அர்த்தசாஸ்திரம் அப்படின்னு இந்த 18 இருக்கு. இந்த 18 வித்தியைகள்லையும் எல்லாமே பரிபூர்ணமானது இல்லை. பரிபூர்ணமான வித்யை அத்தியாத்ம வித்யை. இதெல்லாம் சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவதத்துல தற்கர்ம ஹரிதோஷம் யத்சா வித்யா தன்ம தெரியயா. தற்கர்ம ஹரிதோஷம், எதெல்லாம் பண்றோமோ ஹரிக்கு ஹரிதோஷம், அவருக்கு ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி, அவரை மகிழ்க்கிறதுக்காக சொல்லணும். யத்சா வித்யா தன்ம தெரியயா. நம்ம என்னெல்லாம் வித்தியைகள் இருக்கிறோமோ அதெல்லாம் நம்மள பகவானை பத்தி நினைக்கிறதுக்குள்ளே அர்ப்பணம் பண்ணோம். அத்தியாத்மமா நம்மளோட கான்சியஸ்னஸ் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் சொல்றோம். கிருஷ்ணரை முழுசா அறிஞ்சிக்கிறதுல அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற பகவானை அறிஞ்சிக்கிறதுல. சோ அதனால அத்தியாத்ம வித்யா வித்யானாம் அப்படின்னு வித்யில அத்தியாத்ம வித்யம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் விவாதம் பத்தி சொல்றது. விவாதம்ங்கிறது 2 பேர் பேசுறது, 2 பேர் ஒரு விஷயத்தை பத்தி அறிஞ்சு பேசுறது விவாதம். எல்லா இடத்துலயும் விவாதம் நடக்கிறது. பொலிட்டிக்கல் ஃபீல்ட்லாம் இன்னுமே நிறைய விவாதம் நடக்கிறது. அமெரிக்காவில் போனெல்லாம் இந்த பிரசிடென்ஷியல் டிபேட்னு ஒன்று வைப்பாங்க. அதை வச்சுன்னா யார் பிரசிடென்ட்டா வருவாங்கிறதே அதுலேருந்து தான் வெளியில் வரும். ஸோ விவாதங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் 3 விதமான விவாதங்கள் இருக்கு. ஜல்ப விவாதம், அதில் யார் பேசுகிறாளோ அவருக்கு தன்னோட பாயிண்ட் ப்ரூவ் பண்றதுக்காக பேசுறார், அண்ட் இன்னொருத்தரை மட்டமாக்குறதுக்காக. இன்னொருத்தர் நம்ம கைத்தால பேசுறா, எவ்வளவு நல்ல லாஜிக்கலா பேசினாலும் ஜல்ப அப்படிங்கிறது, ஜல்ப விவாதம்ங்கிறது தன்னோட பாயிண்ட மட்டும் சொல்லி அவளை மட்டம் படுத்துறது ஜல்ப விவாதம். இன்னொன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், விதண்டா விவாதம். அவருக்கு யார் பேசுறாளோ அவருக்கு ஒண்ணுமே பாயிண்டே கிடையாது, லாஜிக்கும் கிடையாது. வெறும் அந்த எய்தாப்ல நமக்கு பேசுறானே அவனுக்கு கீழே பண்றதுக்காக பண்றது விதண்டாவாதம். அடுத்தது வாதம். யார் அதுல என்னன்னா 2 பேருமே பேசுறா, 2 பேருமே லாஜிக் இருக்கு, 2 பேருமே தன்னோட லாஜிக்க முன்னாடி வச்சு இன்னொருத்தர் லாஜிக்ல என்ன தவறு இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுலயே பேசிண்டு 2 பேருக்குமே நல்லதா ஒரு புத்தி வரணுங்கிறது தான் இதுல. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். தீர்த்தே தீர்த்தே நிர்மலம் சாது விருந்தம் விருந்தே விருந்தே தத்துவ சிந்தானுவாத வாதே வாதே ஜாயதே தத்துவ போத போதே போதே பாசத்தே சந்திரசூட. தீர்த்தே தீர்த்தே எங்கெங்கெல்லாம் போறோமோ, நிர்மலம் சாது விருந்த சாதுக்களோட சங்கமம் இருக்கு. விருந்தே விருந்தே இந்த சங்கங்களுக்குள்ள தத்துவ சிந்தானுவாத தத்துவத்தை பத்தி சிந்தனை பண்ணி அனுவாதம் பண்றது. அதுக்கப்புறமா இந்த அனுவாதம் வாதே வாதே ஜாயத்தே தத்துவபோத. இந்த மாதிரி வாதம் பண்ணி தத்துவத்துல வாதம் பண்ணி கிடைக்கும் தத்துவபோத, தத்துவம் நமக்கு புரியும். போதே போதே பாசத்தே சந்திரசூட.
அந்த தத்துவம் நமக்கு தெரிய தெரிய நமக்கு சந்திரச்சூடக பகவான் நமக்கு தெரியவா அப்படிங்கிறது. ஸோ அதனால பகவான் சொல்றார், இந்த விவாதங்களில் நான் வாதம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். அக்ஷராணாமகாரோஸ்மி த்வந்த்வஸ் சாமாசிகஸ்ய ச அஹமேவாக்ஷயः காலோ தாதாஹம் விஸ்வதோ முகஹ. அக்ஷராணாம் அக்ஷரங்களில், அகாரோ அகாரம், அஸ்மி நான், துவந்த்வஹ துவந்துவங்கள் ரெண்டு இருமைகள், சாமாசிகஸ்ய இந்த துவந்த்வஹ சாமாசிகஸ்ய இருமைகளின் இலக்கணம், இருமையின் இலக்கணத்தில் நான் துவந்த்வ, ச மற்றும், அகம் நான், ஏவா மட்டும், அக்ஷயஹ அழியாத, காலோ காலம், தாத்தா கொடுப்பவன், அகம் நான், விஸ்வதோ முகஹ எல்லா திசைகளிலும் பார்க்கும். நான் சொல்ற அக்ஷரங்களில் நான் அகாரம், இருமை இலக்கணம் சொற்களில் நான் துவந்த்வஹ நான் முடிவற்ற காலம் மற்றும் நான் எல்லா திசைகளையும் எதிர்கொள்ளும் கொடுப்பவன். ஓஷனா பார்க்கலாம். அக்ஷராணாமகாரோஸ்மி, அக்ஷராகாத் கொடுத்து அக்ஷராணா, நானா ரெண்டுமே நெடில் எழுத்துக்கள், மகாரோ காரோ ரெண்டுமே நெடில் எழுத்துக்கள். அதை இழுத்து சொல்லலைன்னா ரோமி ராகாத் கொடுத்து அக்ஷராணாமகாரோஸ்மி, ரோஸ்மி மீன் இழுக்காம ரோஸ்மி அங்க நிறுத்தலாம். இல்லைன்னா பெட்டரா சொல்லணும்னா ரோஸ்மித்வந்த்வ, ரோஸ்மித்வ மீமில ஆகாத் கொடுத்து மித்வந்த்வஸ்ஸாமா துவந்த்வஸ்ஸா துவ, இன்னும் இது மூணு இருக்கு. துவந்த்வஸ்ஸாமாசிகஸ்ய ச, சாமா ரெண்டுமே நடுவில் எழுத்துக்கள், சிகஸ்ய சி குறில் எடுத்து ஷார்ட் ஆக்கிட்டு சாமாசிகஸ்ய ச அஹமேவாக்ஷயः காலோ, அஹமே அகமே இல்ல அஹமேவாக்ஷ வாமே ராகாத் கொடுத்து வாக்ஷயः காலோ தாதாஹம், தாதா ரெண்டுமே நடுவில் எழுத்துக்கள், தா அப்புறம் தா, தா தா தாதாஹம் விஸ்வதோ வீமே ராகாத் கொடுத்து விஸ்வதோ முகஹ. अनुजा जी. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. अक्षराणामकारोऽस्मि द्वन्द्वस्सामासिकस्य च अहमेवाक्षयः कालो दाताहं विश्वतो मुखः. Beautiful. Wonderful. என்னாச்சு வி ரெண்டு பேரையும் விட்டுட்டே? நீங்க மியூட் பண்ணிருக்க மாட்டீங்களா இருக்கலாம். இல்ல லாஸ்ட் வீக் நீங்க எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்க. ரமாஜியும் உமாஜியும் லாஸ்ட் வீக் விட்டு போச்சு. அதனால அவங்கள கூப்பிட்டு இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். Yes, 1 week அட்டெண்ட் பண்ணல. ஓகே, தேங்க் யூ ஜி. That is great, Sujata ji. Really, very very good. எப்படி கணக்கு வச்சுன்னு சொல்றாங்க. பியூட்டிஃபுல். சோ பகவான் சொல்றார், அக்ஷரங்களில் நான் அகாரம். இந்த அகாரம்ங்கிறது இல்லைன்னா எந்த ஒரு அக்ஷரமும் வர முடியாது. இக்கு அண்ட் அ சேர்த்தாதான் க. எதை சேர்த்தும் இந்த அகாரம் சேர்த்தோன்னா தான் அது முழுசாருது. ஸோ பகவான் சொல்றார், இந்த அகாரம்ங்கிறது எல்லா அக்ஷரங்களையும் நான், என்னோட விபூதி தான் முதல்லையும் வருது. ஸோ அக்ஷரங்களில் அகாரம் நான். அப்புறம் இந்த சாமாசிகஸ்ய அப்படின்னா இருமை இலக்கணங்கள் இருக்கு. சம்ஸ்கிருதம் ரொம்ப பழைய பாஷையா இருந்தாலும் ரொம்ப சாபிஸ்டிகேட்டடான பாஷை, ரொம்ப சயின்டிபிக்கான பாஷை.
நிறைய யோசிச்சு பண்ண பாஷை. இது சாதாரணமா வந்ததில்ல, பகவான்கிட்டேருந்து வந்தது இந்த பாஷை. ஸோ அதனால நிறைய வியாக்கரங்கள்லாம் அது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும், நல்ல அட்வான்ஸ்டா இருக்கும். அண்ட் இந்த ஒரு பாஷையில ரெண்டு விவித வார்த்தைகளை சேர்த்து சொல்றதுக்கான ஒரு ஒரு இலக்கணம் இருக்கு. ரெண்டு வார்த்தைகளை சேர்த்து சொல்லிடலாம். அதனாலதான் இந்த கம்ப்யூட்டருக்கு இந்த சம்ஸ்கிருதம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது இன்னும் வளரல, பட் இருந்தாலும் ரொம்ப சயின்டிபிக்கான ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா சொல்றதுலயும் சரி, பேசுறதுலயும் சரி, வியாக்கரணத்திலையும் சரி, ரொம்ப அட்வான்ஸ்டு லாங்குவேஜ். அதுல இந்த ரெண்டு இருமை வார்த்தைகளை சேர்த்து சொல்ற இருமை இலக்கணங்கள் இருக்கு. அந்த சொல்லச்சு அது சம்டைம் அதோட கடைசி அக்ஷரம் மறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சமாச அப்படிங்கிறது. ஸோ 6 விதமான இந்த சமாசம் இருக்கு. அதுல துவந்த்வ, பகுப்ரீஹி, கர்மதாரய, தத்புருஷ, த்விகு, அவ்யயி பாவ அப்படின்னு 6 விதமான இந்த சமாச பதங்கள் இருக்கு. அதில் துவந்த்வங்கிறது ரொம்ப சிரேஷ்டமானது. ஏன்னா அந்த துவந்த்வங்கிற இந்த 2 வார்த்தைகள் சேர்ந்து வருதுல, இந்த 2 வார்த்தைகள் இருக்கே, அந்த 2 வார்த்தைகளுக்கும் அதே லெவல் ஆஃப் ப்ராமினன்ஸ் இருக்கும். அதுல ஒண்ணு மேல ஒண்ணு கீழே இல்லாம ரெண்டுமே சமத்துவத்தோட இருக்கும். அதனால்தான் அது துவந்த்வ. அந்த மாதிரி காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ரெண்டு சேர்ந்து இருக்கிற வேர்ட்ஸ் பேர். அந்த மாதிரி வேர்ட்ஸ் ரெண்டுத்துக்குமே ப்ராமினென்டாக ராதே கிருஷ்ண அப்படிங்கிறோம். ராதைக்கும் அவ்வளவே முக்கியத்துவம், கிருஷ்ணருக்கும் அதே முக்கியத்துவம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற வார்த்தைகளுக்கு துவந்த்வ அப்படிங்கிறார். ஸோ பகவான் சொல்ற இந்த மாதிரி சமசா பதங்களில் நான் துவந்த்வ அப்படிங்கிறார். முன்னாடி ஸ்லோகத்துல சமயம்தான், எண்ணிக்கைகளில் நான் சமயம் அப்படிங்கிறார். இங்க இந்த சமயத்துக்கு ஒரு இன்ஃபைனைட் நேச்சர் கொடுத்து கால அப்படிங்கிறார். காலங்கிறது பிறப்புக்கு முன்னாடியும் இருக்கு, இப்ப இருக்கிறச்சியும் இருக்கு, முடியந்த அப்புறமும் இந்த காலம் ஓடின்னு இருக்கும். சோ அகமேவாக்ஷய காலஹ, நேரத்துக்கே எதுவுமே ஆரம்பம் கிடையாது, முடிவு கிடையாது. கடைசியா இந்த சூரியனே பகவானோட சேர்ந்துட்டு இருந்தாலும் அப்பவும் இந்த கால பிரமாணம் ஓடின்னு தான் இருக்கும். பகவான் சொல்றார், இந்த கால பிரமாணம் நான். காலங்கள் வாட்டுக்கு ஓடிண்டே இருக்கும், காலங்கள்னால மாற்றங்கள் ஆயிண்டே இருக்கும். ஆனா காலங்கிற ஒரு விஷயம் மாறாது. பகவான் மாதிரி காலத்துக்கு ஒரு ஆரம்பம் கிடையாது, ஒரு எண்டு கிடையாது. இப்ப ஆனா காலத்துக்கு ஒரு டைம் உண்டு. இப்ப அப்படிங்கிறது ஒரு மூமெண்ட் இருக்கு. சோ முன்னாடியும் இருக்கும், தற்போதும் இருக்கும், அப்புறமும் இருக்கிறது காலம். காலம்ங்கிறது அதோட காலங்கள்னால் மாற்றங்கள் ஏறலாம், ஆனால் காலம்ங்கிறது மாறாது. அது மாதிரி பகவான். சோ காலங்களில் அகமேவாக்ஷய காலக, அக்ஷய காலக, அழியாத காலம் நான். ஆதாகம் விஸ்வத்தோ முக, நான் எல்லா பக்கமும் பார்க்கறதுனால எல்லாரையும் என்னால பார்க்க முடியும். எல்லா ஜீவ ஜந்துகளும் என் கண்ணில் இருக்கு. எல்லாரையும் தாங்கிக்கிறவன், அவளுக்கெல்லாம் தருபவன், கொடுப்பவன் நான் அப்படின்னு தன்னைத்தானே பகவான் எல்லா இடத்துலையும் பார்க்கிற நான், எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும், எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒண்ணு, அந்த மாதிரி தான் பார்த்தேன்னா அதுவும் நான் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.
தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Jai Shri என்னோட Krishna. admin காரா எனக்கு இந்த மாதிரி ஒரு டைம் வாங்கி கொடுத்ததுனால நானும் காலங்காலமா சொல்லிட்டே இருக்கேன் நிறுத்தாம. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எங்களுக்கு நேரம் போறது தெரியல சார். நாங்க சந்தோஷமா இன்ட்ரெஸ்டிங்கா enjoy இருக்கு. பண்ணிட்டு ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு என்ஜாய் சார். பண்ணிட்டு இருக்கோம் சார். Thank you, நல்லா ரசிச்சு சொல்றீங்க. ரொம்ப